மலைக்கு கீழே டாடி மலைக்கு மேல சன் ஸ்லோப் மேங்கோ 45 அப்பா சிக்கன் 65 முட்டி வலியோட மூச்சு வாங்கிக்கிட்டு ஏர்லி மார்னிங் இல்ல மவுண்டன் ஏறிக்கிட்டு யாரு செஞ்ச வேலை யாரு செஞ்ச வேலை யாரு செஞ்ச வேலை இது அன்பு செஞ்ச வேலை கோபம் குறையுமா ஏற முடியுமா ஏறி 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 தொட்ட கரையுமா டாடி ரொம்ப பாவம் டாடி ரொம்ப பாவம் டாடி ரொம்ப பாவம் டாடி ரொம்ப பாவம் டாடியோட டாடி இன்னும் ரொம்ப பாவம். தேங்க்யூ. கொஞ்ச நாளாவே திரைப்படத்துல ஓடிட்டு இருக்கிற ரத்த கலரியும் எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு வில்லத்தனமும் இல்லாத எந்த ஒரு வலி இல்லாத வேதனைகளை காட்சி எதையும் இல்லாம அவ்வளவு மகிழ்ச்சியா இப்படித்தாண்டா வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ராம் மற்றும் இங்க நடிச்ச அத்தனை குழுவினருக்கும் இது அழகா ஒரு திரைப்படமா எடுத்துட்டு வந்த அத்தனை குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பறந்து போய் எங்க படம் தான் ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார் ஜூலை 4th எங்க 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பாடகனா நான் வந்திருக்கேங்கிறதுனால பாடகனா பேசிடுறேன். என்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்டுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பத்தி யோசிக்காம இன்னொருத்தனுக்காக நீ லைஃபே பண்ண வச்சிருக்க. ஐம் சோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், inimitable கார்கி. ஸோ அவர் இஸ் a wordsmith and கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இருக்கட்டும் கையில பேனா இருக்கட்டும் எழுத ஆரம்பிச்சாருன்னா நிக்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். he is the ultimate filler of page filling with great words. and நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபர்ஸ்ட் மெமரி இருக்கு. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் புக்கா படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்ப அவர் எந்த படத்துமே ஈஸியா முடிக்க மாட்டாரு. வெற்றி வேற வந்துட்டாப்ல. இந்த சென்டிமெண்ட் கரெக்டா புரியும் நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஸோ we've seen the film in different stages. அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன், நிஜமா நீ தான் எடுத்தியா அந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளவு சந்தோஷமான லைட் ஹார்ட்டடான ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்கா எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப ஆழமா யோசிச்சு ரொம்ப ஹியூமனிட்டி பத்தி எல்லாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்துச்சுவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு இந்த படத்துல எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்துல வந்ததுனாலதான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாலும் சிவா ஒரு டிராமாட்டிக் ஆக்டராகவும் மாத்தின படம் பறந்து போ. So I'm so happy you guys came together for this film. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்துல. அவங்க ராமோட எல்லா படத்துலயுமே அவங்க ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் தி பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறதே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். And I'm a big fan of you as an actor, you know that. அவங்க தமிழ்ல நடிச்சாலும் தெலுங்குல நடிச்சாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு கமிங் அவுட் ஆஃப் த ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் சோ ஹாப்பி தட் இந்த படத்துலயும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. தட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல்.
அந்த சின்ன பையன் அடிச்சிருப்பான், அவர் பிஸியா இருக்காரு, அடுத்த படம் கால் ஷீட் பத்தி பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மித்துல் இஸ் சச் ஹாய் மித்துல், அங்கே ஹாய் சொல்ற பொண்ணு. ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட பிரீதிங் இப்ப எப்படி பாத்தீங்கன்னா என்ன கான்பிடன்ஸ்ல இருக்கான் பாருங்க. இந்த கான்பிடன்ஸ் படம் ஃபுல்லா அன்புங்கிற கேரக்டர்ல அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தோடனே மித்துல் என்ன பேச போறேன், இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நிறைய பேசுவாங்க, நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் இல்ல நான் ரஃபா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாபிக்கா தான் பேசிக்கா படத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்துல வந்து ராம் சருக்கு எனக்கும் இன்ட்ராக்ஷன். டே என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுற அதுக்குள்ள. பட் ஹீஸ் சோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபிலிம். He's kept Shiva on his toes literally throughout the film, and I think Shiva oda performance avlo organic ah varthukku or karanam I think Mithul also. ஏன்னா மித்துலும் சிவா ரெண்டு பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காம நடிச்ச மாதிரி தான் எப்பவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். இந்த கிரேஸ் ஆண்டனி ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாஸ்டர் ஸ்டேஜ்ல ஒரு படம் பாக்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்துல. அட் த சேம் டைம் அவங்கள போன் பேசுற சீன்ஸா இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டா வந்து அஜு வர்கீஸ் பண்ணிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவரு நீங்க இந்த படத்துல பாருங்க, அவரு ரொம்ப ஈஸியா எந்த ரோல் வேணாலும் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்துல ஐ திங்க் ஐ எம் சோ ஹாப்பி டு see இந்த தமிழ் ஃபில்ம் இது பிடிக்கும் இல்ல. So we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சுட்டு அவன்னு சொல்லிக்கலாம்ல இல்ல ரொம்ப அந்த அகில இதெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானும் வந்து திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பார்த்து திருப்பூருமே இருக்கலாம். சரி கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. பட் எனக்கு சிவா 22 வருஷமா தெரியும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்ப என்ன சொல்ல போறாரு என்ன பண்ண போறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமா ராம் கூப்பிட்டு அவ்வளவு தைரியம் அவனுக்கு ராம் படத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. சோ பறந்து போய் வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்துல வந்து சிவா கேரக்டரா இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டரா இருக்கட்டும், மித்துலோட கேரக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பத்தி கத்துக்கிறாங்க. அவங்க த்ரூவா நம்ம வாழ்க்கையை பத்தி, ஒரு குடும்பத்தை பத்தி, ஒரு அப்பம் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கத்துக்கிறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம் யூ ஹேவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகா இருக்கானா டிஓபி ஏகாம்பரம் has done a lovely job. I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So உங்க எல்லாருக்கும் நீங்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதுல முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். So thank you so much Selvam for being the soldier that you are. எங்க எல்லாருக்கும் இவ்வளவு ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனா எவ்ரி டைம் நீங்க தான் பண்றீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நாங்க இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் சோ கிளாட் யூ ஆர் தேர். I want to wish the distributors of this film, JKS Brothers, 7 Seas 7 and the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theaters. And I want to congratulate Krishan Kuti and Sabri and Pradeep Mehra for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லயும் சொன்னதுதான் ராம், இந்த பூலாம் வாடுறதுக்குள்ள அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ்.
நீங்க பாத்தியா ஃபேக்கான பூன்ட்டான் அவன். சூரிய காந்தி இஸ் ஃபார் த ஜெம்ஸ் அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance. Please increase the timing of your excellence. And please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாசத்துக்கு ஒரு படத்தோட வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தாங்க இருந்தோம். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்க 2 படத்தையும் பாருங்க. ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்தப்போ. We're waiting for you in theaters. I hope you'll show us lots of love. Thank you so much. Thank you so much sir. பாவம் அப்படின்னு பாட்டு பாடி போனீங்க. நீங்க பாடலன்னா நாங்க ரொம்ப பாவம். ரெண்டு வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா ப்ளீஸ்? மலைக்கு கீழே டாடி, மலைக்கு மேல சன், slope and angle 45, அப்பா சிக்கன் 65, முட்டி வலியோட மூச்சு வாங்கிக்கிட்டு early morning இல்ல மவுண்டன் ஏறிக்கிட்டு யாரு செஞ்ச வேலை, யாரு செஞ்ச வேலை, யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை. கோபம் குறையுமா, ஏற முடியுமா, ஏறி 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 தொட்ட கரையுமா. டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடியோட டாடி இன்னும் ரொம்ப பாவம். தேங்க்யூ. குழந்தைகள் படம் பார்த்ததுல நான் ஒரு சித்த மருத்துவரை, குழந்தைகள் நல மருத்துவர்ட்டாங்க. ஆனா உண்மையிலே நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா நான் பார்த்துட்டு வந்தது கூட ஒரு சின்ன குழந்தையதான். அவர் பார்த்துக்கும் போது எனக்கு பையனை பார்த்ததுதான் அன்புதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த பையனை பார்த்தப்ப. உண்மையிலேயே இந்த படம் நேற்று பார்த்தேன். நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன், இறக்கல. அந்த அளவுக்கு அவ்வளவு மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. எப்பவாவது பயணங்கள்ல ஒரு சில ஜப்பானிய படங்களை பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம ஊர்ல படம் வராதா அப்படின்னு ஏங்கினது உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு பயணத்துல பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ங்கிற படம் ஒரே தனி ஒரு ஆளுடைய வயதான ஒரு முதியவருடைய ஹிராயாமாவா அது ஒரு கேரக்டர். அவர் அந்த டோக்கியோ டாய்லெட்டுங்கிறத கழுவுறது தான் அந்த படத்தினுடைய முழு 2 மணி நேரம் ஒரு மினிமலிசம்ங்கிற அந்த கான்செப்டை வச்சு எடுத்த படம். அவ்வளவு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசின 2-3 இடங்கள்ல இப்படிதான் நம்ம ஊர்ல படம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நேற்று அந்த பார்த்த படம் அந்த நிறைவை கொடுத்துச்சு. அவ்வளவு பறந்து போ நிச்சயமா நம்ம தமிழ் சினிமா உலகில ஒரு மைல்கல். ராமுடைய எல்லா படங்களுமே நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த வகையில நேற்று நம்ம பார்த்த பறந்து போ இன்னும் ஒட்டுமொத்த தமிழகம் கொண்டாட இருக்கிற இந்த படம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. எல்லாரும் ஒரு கலை வாழ்வுல பல பேரை மாற்றும் அப்படிங்கிறதுல நிச்சயமா இந்த திரைப்படம் ஒரு பெரிய மாற்றங்களை ஒரு பெற்றோர்களுக்குள்ள, பையனை வச்சிருந்தாலும் சரி பொண்ணை வச்சிருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கான வாழ்க்கை எங்க அப்படிங்கிறது மிக அழகாக மிக ஒரு கவித்துவமா அதை எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம். அது பார்த்ததுல இருந்து நான் என் குடும்பத்திலையும் நண்பர்கிட்டையும் நிறைய பேர்ட்ட சொல்லி சிலாச்சிட்டு இருந்தேன். வரும்போது எனக்கு தோணுச்சு, எங்கேயாவது சூரியகாந்தி பூ கிடைக்குமா, வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு தேடினேன். இங்க பார்த்த உடனே ஒட்டுமொத்தமும் இப்படி சூரியகாந்தியா இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கு. சிவா நம்ம சிரிச்சு சிரிச்சு ரசிச்சு பார்த்த ஒரு சேனல்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சேனலை பாக்குறது அவ்வளவு நல்லா இருக்கு. உங்க மனைவியா நடிச்ச அவங்க கிரேஸ் அவங்களுடைய அது அவ்வளவு நல்லா இருந்தது, மிக மிக சிறப்பா. அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில அதுல ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும். உண்மையிலே எனக்கு முன்னாடி யாரும் பேசினா கூட நான் உள்ள வந்துட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி மனசுல இப்படி ஒரு மனைவி நமக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு ஒரு கவித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப அழகா இருந்தது. குட்டி பையன் அன்பு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சின்ன பையன் முதல் படம் அப்படின்னா அது அந்த ஒரு எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அவ்வளவு அழகா ஒரு விஷயங்கள்லயும் அவன் மேல இருக்கட்டும் இல்ல கீழே இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயும் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஒரு சமூகத்தில் நிறைய புரிதல்களை கொடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் மூலமா எல்லாத்த விட நான் ரொம்ப ரசிச்ச விஷயம், கொஞ்ச நாளாவே திரைப்படத்துல ஓடிட்டு இருக்கிற ரத்த கலரியும் எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு எந்த ஒரு வில்லத்தனமும் இல்லாத
எந்த ஒரு வலி இல்லாத வேதனைகளை காட்சி எதையும் இல்லாம அவ்வளவு மகிழ்ச்சியா இப்படித்தாண்டா வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ராம் மற்றும் இங்க நடிச்ச அத்தனை குழுவினருக்கும், இது அழகா ஒரு திரைப்படமா எடுத்துட்டு வந்த அத்தனை குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.